அதிமுகவில் உழைப்பவர்களுக்கு மட்டுமே மரியாதை எனவும் ஏமாற்றுபவர்களுக்கு மரியாதை கிடையாது எனவும் கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் திமுக அதிமுக இடையேதான் போட்டி எனவும் முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க எந்த எல்லைக்கும் செல்வார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். திமுகவை அகற்றணும், இந்த மக்கள் விரோத அரசை அகற்ற வேண்டுமானால் ஒத்த கருத்துடையவர் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் விலைவாசி ஏற்றம், ஒரு பக்கம் வீட்டு வரி, வரிமேல் வரி. இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கிறது. போதைப் பொருள் தாராளமாக கிடைக்கிறது, விதவிதமான போதைப் பொருள். இந்த மாற்றத்துக்கு தான் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா அண்ணா திமுக தலைமையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் கூட்டணியில சேர இருக்கு. எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் திமுக அண்ணா திமுக இரு கட்சிகளிடையே தான் போட்டி. இரண்டு கட்சிகளிடையே உதயநிதியா இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், நம்ம முதலமைச்சரா இருக்கட்டும், எங்க அப்பா ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரா? சொல்லுங்க, யாராச்சும் சொல்லுங்கப்பா. சொல்லியிருக்காராமா? ஏமா சொல்லியிருக்காரு அப்படின்னா சொல்லியிருக்காரா? எங்க அப்பா ஆட்சியை அமைப்பேன், அவரை ஒரு தடவை நான் கலைஞர் ஆட்சியை கொண்டு வருவேன். எங்க அப்பா 3 முறை ஆட்சி செய்தார், எவ்வளவு தூய்மையாக ஆட்சி செய்தார், என்னென்ன திட்டங்களை கொடுத்தார், நான் அது மாதிரி செய்வேன்னு சொல்றாரா? அவரும் சொல்றார். எங்க பெரியப்பா எம்ஜிஆர்